நான் போறேன். உனக்கு வலி குறைஞ்சதும் நான் போறேன். அப்படியா? எனக்கு வலி குறைஞ்சிச்சு கிருஷ்ணா, போயிடுச்சு. அப்படியா? அப்ப நீ வா, ஹோட்டலுக்கு போலாம். ஐயோ ஐயோ, எனக்கு வலி. மறுபடியும் என்னாச்சு? ஐயோ, மறுபடியும் வலிக்குதே. ஐயோ, மறுபடியும் வலி வந்துருச்சு. ஐயோ வலிக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, வலிக்குதே, வயிறு வலிக்குதே. ஐயோ. சரி மங்கா, நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன். கடவுளே, வலிக்குதே. ஐயோ, ஏன்டா இப்படி உயிரை வாங்குறானோ தெரியல. ச்சே, இப்ப என்ன பண்றது? மங்கா, என்னாச்சுமா? என்னாச்சு? என்னமா ஆச்சு? வலிக்குது. கிருஷ்ணா, நீ அவளை ஹாஸ்பிடல் கூட்டி போ. வேணான்னு சொல்ற அத்தை. இந்த மாதிரி வலி வர்றது சகஜம் தானா? அடிக்கடி வந்து என்ன ஏதுன்னு பேசிட்டு போயிடுமா. அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணுகிட்ட நிறைய விஷயம் இருக்கு. நீ வாமா, நான் ஹாஸ்பிடல் கூட்டி போறேன். வேணாம் சித்தி, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஏமா, என்ன வயித்து வலி இது? ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே வருதா? சரி, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். சரி சித்தி. கிருஷ்ணா பாத்துக்கோ. சரி மங்கா, ஏதாவது ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கியா? அப்படி மறைச்சு வச்சாதான் வயித்து வலி வரும்னு சொல்லுவாங்க. எந்த ரகசியமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட சொல்லிடு. சொல்லு மகா. நம்ம வயித்து வலி ரகசியம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நீயும் கிருஷ்ணாவும் ரகசியமா சுத்துறது எனக்கு தெரியும். சொல்லு மங்கா, என்ன ரகசியம்? ஒரு மண்ணும் இல்ல, நீ போ. நான் போனா வயித்து வலி எப்படி போகும்? நீ இருந்தாதான் ஜாஸ்தி ஆகும், போய் தொலை. ஏமா, சாப்பிட ஏதாவது கொண்டு வரவா? இப்படி போறியா இல்லையா? கிருஷ்ணா, அத முதல்ல வெளியே போ சொல்லு. சரி, நீங்க வாங்க. இருங்க தம்பி, நீங்க வாங்க, சொல்றேன் வாங்க. சாரி நிகிதா, இன்னைக்கு என்னால வர முடியாது. கிருஷ்ணா என்ன லாக் பண்ணிட்டான். இன்னைக்கு நாம சாப்பிடணும்னு நினைச்ச சமோசா, ஜாங்கிரி, ஜூஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சோம், அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. எல்லா ப்ரோக்ராமையும் நாளைக்கு வச்சுக்கலாம். போங்க போங்க. தம்பி, என்ன தம்பி? நான் சொல்றத கேளுங்க. இப்ப சாப்பிட்டா அவளுக்கு வயித்து வலி ஜாஸ்தி ஆயிடும். ஐயோ, சாப்பிடலன்னா பசி ஜாஸ்தி ஆயிடுமே தம்பி. ஐயோ, சொல்றத கேளுங்க ப்ளீஸ். உங்களால எனக்கு தலைவலி வந்துரும் போல இருக்கு. போங்க. அது இல்ல தம்பி, போங்க. கங்கா போயிட்டா மங்கா. தேங்க்ஸ் கிருஷ்ணா. அப்பா, அப்புறம் லஞ்ச் என்ன சாப்பிடுற? ஒண்ணு வேணாம் கிருஷ்ணா. சாப்பிடு மங்கா, இல்லனா பசி வேற ஜாஸ்தி ஆயிடும். இரு, உனக்கு பிடிச்சத வர வைக்கிறேன். பரமோ, வேண்டாம் கிருஷ்ணா, விடு. சரி, நானே நம்ம ஹோட்டலுக்கு போன் பண்ணி ஆர்டர் கொடுக்கறேன். சிவமன் சார், 40 சமோசா, 40 ஜாங்கிரி, 2 கிலோ அல்வா, 4-5 வெரைட்டி ஜூஸ் எல்லாத்தையும் உடனே அனுப்பி வைங்க. ஐயோ, வீட்ல என்ன தம்பி விசேஷம்? சின்னம்மாவுக்கு வயித்து வலி, அதனால இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. உடனே அனுப்பி வைங்க. இதெல்லாம் சாப்பிடணும்னு உனக்கு ஆசையா இருக்குல்ல? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமாங்க. மனசுங்கிறா. நிகிதா விஷயம் தெரிஞ்சு போச்சா? நாம சாப்பிடணும்னு நினைச்சத இவன் அப்படியே சொல்றானே. எப்படி எப்படி எப்படி? ஹலோ, எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? ரொம்ப யோசிக்காத, வயித்து வலி ஜாஸ்தி ஆயிடும். இவனுக்கு எப்படி தெரிஞ்சது?
ஸ்விட்ச் ஆஃபா? என்ன மேகி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? காலையில வரேன்னு நைட்டு தானே சொன்னா. என்னாச்சு இவளுக்கு? ஒருவேளை ஹோட்டலுக்கு போயிட்டாலோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? சுதாக்கா, என்னம்மா சொல்லுமா. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். சரிங்கம்மா. அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் மேகி வந்தா அவ வீட்டுக்கு தான் நான் போயிருக்கேன்னு சொல்லுங்க. அப்புறம் மேகி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வந்தா உடனே முதல்ல எனக்கு கால் பண்ண சொல்லு, சரியா? சரிங்கம்மா. வரேன்க்கா. சரிம்மா. அட நிக்கிதா, மேகியை எப்படி வெளியே வர வைக்கிறது? ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்ணலாமா? ஃபோன் பண்ண யார் எடுப்பாங்கன்னு தெரியலையே. ஹாய் நிகிதா, எப்படிமா இருக்க? ஐம் ஃபைன். மங்கம்மாவை பார்க்க தானே வந்த? உள்ள வா. அது அட உள்ள வாமா. இல்ல எனக்கு டைம் இல்ல. மேகி கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்களேன். அவ உள்ளதா இருக்கா. நீ சடனா வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடு. வாமா. அட வாமா. என்ன யோசிக்கிற? எனக்கு மந்திரம் ஏதாவது தெரியுமாண்ணா? உண்மையிலேயே எனக்கு மாய மந்திரம் எல்லாம் தெரியும். அத பண்ணி உன் மனசுல என்ன இருக்கு, நீ இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கவா? ரெடி? 1 2 3. சர்ப்ரைஸ். என்ன பயந்துட்டீங்களா? அதானே எனக்கு வேணும். எப்படி சர்ப்ரைஸ்? ஹலோ ஹலோ, ஷாக் ஆனது போதும், ரொம்ப ஹெவியா இருக்கு. நிகிதா மேகியை பாக்குறதுக்காக வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியாது கிருஷ்ணா. நான் தான் பார்த்துட்டு உள்ள கூட்டிட்டு வந்தேன். நான் மேகிய பார்க்க வரல, வேற வேலையா இந்த பக்கமா போனேன். அப்ப நீங்க என்ன பாத்தீங்க, அப்படியே மேகிய பார்க்க உள்ள வந்தேன். இருக்கட்டும்மா, அதுவும் சர்ப்ரைஸ் தானே. நீங்க பேசிட்டு இருங்க. மேகி பேசுமா. ஹாய் நிக்கி. ஹாய் மேகி. எப்படி இருக்க? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? மீட்டே பண்றது இல்ல. நல்லா இருக்கேன். ஹாய். ஹலோ. மேகிக்கு வயித்து வலிமா, அதான் ஹோட்டலுக்கு போகாம வீட்லயே இருக்கா. அப்படியா? ஆமா நிக்கிதா, காலையில இருந்து எனக்கு வயித்து வலி கொஞ்சம் கூட குறையல. நீ உட்காரு. இல்ல நான் கிளம்புறேன். அட நீ என்னமா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க? உன் ஃப்ரெண்டுக்கு வேற வயித்து வலி. இருந்து பேசிட்டு போமா. இல்லாண்டி கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். வேலை தினமும் தான் இருக்கும், வயித்து வலி அப்படியா? எனக்காவது ஒரு நாள் தான் வரும். இருந்து பேசிட்டு போமா. தம்பி நீங்க வாங்க, நாம வெளியில போலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, ஏதாவது பேசிப்பாங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க இருங்க. பரவாயில்ல, நீங்க பேசுங்க. வா வந்து உட்காரு. வயிற்று வலி எப்படி இருக்கு?
ஐயோ அதெல்லாம் சும்மா நிக்கிதா, உன்னை பார்க்க வரணும்னு நான் போய் சொன்னேன். அப்படியே வரல. அத ஏன் கேக்குற? கிட்டி விட்டாதானே பக்கத்துலயே வந்து உட்கார்ந்துட்டான். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். வயித்து வலினா வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாங்கறான், வலி குறைஞ்சிச்சுன்னா வா ஹோட்டலுக்கு போலாங்கறான். நீ பார்த்தல்ல எப்படி பக்கத்துலயே ஓட்டிட்டு இருந்தானே, அப்புறம் நான் எப்படி வர்றது? நீ வரலன்னதும் நான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன் மேகி. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல. ஆமா, உன் ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நான் தான் வர முடியாதுன்னு உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேனே, வரலையா? மெசேஜா? எனக்கு எந்த மெசேஜும் வரலையே. வரலையா? அட, உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு தான் நான் மொபைல் ஆஃப் பண்ணேன். இரு. என்ன? உனக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ் கிருஷ்ணா காமிச்சிட்டேன். ஐயோ இப்ப என்ன பண்றது? அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? உனக்கு தெரியாது நிக்கி, இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ. ஐயோ நீ பயப்படாத, எந்த பிரச்சனையும் வராது. எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு. என்னத்த ஃபேஸ் பண்றது? கிருஷ்ணா ராம சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன நீ இப்படி பயப்படுற? இப்பவே இப்படி பயந்தினா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு மரியாதையே இருக்காது. அதெல்லாம் பிரச்சனை இல்ல நிக்கி. ஏன் பிரச்சனை இல்ல? அது பிரச்சனை இல்ல நிக்கி, எங்களுக்கு கல்யாணமே நடக்காது. வாட்? கல்யாணமே நடக்காதா? அது வந்து சொல்லு மேகி, கல்யாணமே நடக்காதா? இல்ல, அது நான் உண்மையை சொல்லு மேகி, ஏன் கல்யாணம் நடக்காது? அது ஒரு சீக்ரெட் நிக்கி. என்ன சீக்ரெட்னு சொல்லு, நானும் சீக்ரெட்டா வச்சுக்கிறேன். அப்படியா? சொல்லு மேகி. சரி சொல்றேன், ஒரு நிமிஷம். சொல்லு மேகி, ஏன் கல்யாணம் நடக்காது? இதெல்லாம் ஒரு டிராமா நிக்கி, நிஜம் கிடையாது. டிராமாவா? ஆமா, எங்க ஃபேமிலிக்காக, எங்க தாத்தாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நானும் கிருஷ்ணாவும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்படின்னா உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவுல? அதெல்லாம் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மேகி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொன்ன. ஐ அம் சோ ஹாப்பி. ஆமா, இதுக்கே நீ இவ்வளவு சந்தோஷப்படுற? அது ஒண்ணும் இல்ல மேகி, நீ கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட சந்தோஷம், உன்னோட சுதந்திரம், உன்னோட மரியாதை எல்லாமே பறி போயிடும் பாரு. இனிமே இதுக்கு சான்ஸே இல்ல பாரு. அதான். ரொம்ப தேங்க்ஸ் நிகிதா, என்னோட நல்லதுக்காக நீ ரொம்ப அக்கறை காட்டுற. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிக்கி. ஓகே மேகி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி நிக்கி, நீ கிளம்பு. ஆனா கீழே யார்கிட்டயும் எதுவும் பேசிடாத, நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, சரியா? நான் ரூம்லயே இருக்கேன். சரி, நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், யார்கிட்டயும் எதையும் சொல்லவும் மாட்டேன். நீ ரிலாக்ஸ் ஆரு, ரெஸ்ட் எடுத்துக்கோ. பை 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 பை. நீ ஏன் இங்க வந்த? சொல்லு, ஏன் இங்க வந்த? வெளியில வாங்க சொல்றேன். கங்க்ராட்ஸ் கிருஷ்ணா. முதல்ல மேகி உனக்கு ராங் சாய்ஸ்ன்னு நினைச்சேன், ஆனா இப்ப அவளை பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட் பேர்னு தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு காலத்துல நம்ம காதலிச்சோம், அப்ப நீ லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த, நான் டென்னிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அதனால நம்ம பிரிஞ்சிட்டோம். இத்தனை வருஷம் கழிச்சு நான் ரியலைஸ் பண்ணி திரும்பி வந்திருக்கேன், ஆனா நீ பிஸி ஆயிட்ட. எனிவேஸ்,
மேகி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்கா. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில நான் இருந்தேன். நீ என்ன மறுபடியும் ஏத்துப்பாங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். இப்ப தன்னந்தனியா நிக்கிறேன். என் ஆசை நம்பிக்கை எல்லாமே பொய்யாயிடுச்சு. அது உண்மையாக வாய்ப்பே இல்லை. எவ்வளவு போராடினாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணா. இந்த நிலைமையில நான் தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழியே இல்லை. ஆனா எனக்கு சாகிறதுல விருப்பம் இல்லை கிருஷ்ணா. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். பட் அதுக்கான சான்ஸ நானே மிஸ் பண்ணிட்டேன். ஓகே கிருஷ்ணா, லீவ் இட். நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். நீயும் மறந்துரு. இனி நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். I need some help, some support and good friendship from you. எனக்கு ஒன்ன தவிர வேற யாரையுமே தெரியாது. அட்லீஸ்ட் உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இரு. அது தவிர நான் வேற எதையுமே உன்கிட்ட எதிர்பார்க்கிற அருகதை எனக்கு இல்லை. So, I need your friendship, Krishna. யோசிச்சு நல்ல முடிவாயிடு. ஐயோ, கிருஷ்ணா வந்தா திட்ட போறானே. இந்த நிக்கிதா ஏன் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்தா? இப்ப வந்த உடனே சண்டை போட போறான். அவனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். அம்மா, நீயா? என்ன? உங்களுக்காக கிருஷ்ணா தம்பி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி, வச்சிட்டு போ. சரிங்க. கிருஷ்ணா வரத்துக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிடணும். கம் ஆன், அட்டாக் மேகி. நிக்கிதா ஏன் இப்படி எல்லாம் பேசினா? உண்மையிலேயே சஃபரா இருக்காளா, இல்ல நம்மள சமாதானப்படுத்த இப்படி எல்லாம் பேசுறானா? சாரி கிருஷ்ணா, என்ன திட்டாத. நிகிதாவை நான் வர சொல்லல. அந்த மெசேஜ் போய் Leave it. இது என்னன்னா, எனக்கு ரொம்ப பசிச்சுது. அதனால கொஞ்சமாதான், லைட்டா, தோ கொஞ்சோண்டு. சரி. சமோசா சாப்பிடுறியா? வேணாம். ஏன், என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. மொத்தமா சாப்பிட்டுட்டேன்னு கோவம் போல இருக்கு. கொஞ்சமாவது வச்சிருக்கணும்.